ஏன் இதை காதுன்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்க முடியாது. நான் சொல்கிறேன் இதை காதுன்னு வச்சுக்கலாம் சொல்ல முடியாது. அப்படி வழி வழியாக வந்துட்டு இருக்கிற ஒன்றுக்கு வந்து சப்தத்தினால விளக்க முடியும். அப்புறம் குணம், குணத்தை வச்சு சொல்லலாம். அப்புறம் சம்பந்தம், சம்பந்தக்காரர் அது இதில் எதாவது சொல்கிறோமே, நமக்கு இருக்க தொடர்பை வச்சு. அப்புறம் கிரியா, டிரைவர், சமையல்காரர், இதெல்லாம் கிரியா. இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா தான் சப்தத்தினால விளக்க முடியும். ஆனால் ஆத்மா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அப்புறம் எப்படி எப்பா சப்தத்தை வைக்கிறது? ஆத்மா வந்து சப்தத்தை காட்டுறதில்ல, சப்தத்தினால வரக்கூடிய விஷயங்களை விளக்கி காட்டுறது. அறியாமை விளக்குவது தான் விசாரமே தவிர, சாஸ்திரமே தவிர அறிவை காட்டாது. அறிவு தானாக எப்படி நம்ம நேரத்தில் கூட பார்த்தோம். ஜலம் கதகர் ஜலம் கதகர் எப்படி அபியாசேன கௌந்தேய புத்தியா கிரகித்தியா. அபியாசம் செய்கிற போது அறியாமை விலகி அறிவுங்கிறது வெளிப்படுது. அறிவு தானாக வெளிப்படுதே தவிர இந்த விசாரத்தினால் வெளிப்பட்டதல்ல. விசாரத்தினால அறியாமை தான் போகுமே தவிர அறிவு வராது. அறிவு ஏற்கனவே இருக்கிற அறிவை வெளிப்படுத்துவது தான் சாஸ்திரத்தினுடைய வேலை. அதுக்குத்தான் வாக்கு, அதுக்குத்தான் சப்த பிரமாணம். இது சொல்லுங்க, அஸ்தி பாதி நாமரூபம் அது அஞ்சு எல்லாமே ஒவ்வொரு நம்ம பார்க்கக்கூடிய தெரிஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அதுக்கு 5 ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக வேணும். அது வந்து அஸ்தி ஒன்று இருக்கணும், ரெண்டாவது தெரியணும், தெரியுதுங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ் வேணும், தெரிகிறது ஜொலிக்கிறது அப்படிங்கிறது அஸ்தி பாதி பிரியம். ஒரு வஸ்துக்கும் ஒரு உபயோகம் என்பது இருக்கும். இல்லாமல் எந்த ஒரு வஸ்துமே ஏதோ ஒரு காரணத்துக்காக பகவானால் படைக்கப்பட்டு. அப்புறம் நாம ரூபம், ஒரு பொருளுக்கும் ஒரு பெயரும் உருவமும் இருக்கும். இந்த 5 இல்லாமல், இந்த 5 ஃபேக்டர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது. இதில் ஆத்யத்ரயம் பிரம்மரூபம். முதல் 3 வந்து சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா. எப்படி அப்படின்னா இருப்புத்தன்மை எதுலேயும் மாறாது. எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இருக்கிறது என்பது மாறாது, தெரிகிறதுங்கிறதும் மாறாது, உபயோகமும் மாறாது. ஆனால் நாமரூபங்கள் மட்டும் மாறிட்டே போகும். எப்படின்னா நம்ம அடிக்கடி சொல்கிறது போல் மூங்கில், ஒரு மூங்கில்ங்கிறதுக்கு ஒரு பெயர் இருக்குது, உருவம் இருக்குது. அதே மூங்கில் இதாகிடுச்சுன்னா, கூழாயிடுச்சுன்னா அந்த மூங்கில்ங்கிற நாமமும் உருவமும் போயிடுது. ஆனால் இருக்கிறது, தெரிகிறது, அங்கே அந்த 3 வந்து உபயோகங்கிறது 3 தொடர்ச்சியாக எல்லாவற்றிலும் இருக்கிறது. இந்த 3 சச்சிதாம்சம், சச்சித் அனந்த அம்சம். எது இருக்கிறதுங்கிறது சத்து, தெரிகிறதுங்கிறது சித்து, அனுபவங்கிறது அனந்தம். இப்படி இந்த 3 அம்சமும் சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய அம்சமாகவும் மாயையினுடைய அம்சமாக நாம் சேர்ந்துதான் இதுதான் விஷயம். இப்போ எதது எதது நாமரூபங்கள், எதது இந்த பிரபஞ்சத்தில் எதெதுல எல்லாம் இந்த சத்தம்சம், சித்தம்சம், அனந்த அம்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கக்கூடிய நான் பார்க்கப்படுகின்ற பொருள்களிலிருந்து வேற. அப்போ பார்க்கப்படுகின்ற பொருள் எது அப்படின்னா, அப்படியே நான் சொல்ற மாதிரி தான் எல்லாம் பார்க்கப்படுகின்ற பொருள். அதே மாதிரி தான் இங்கே இந்த சரீரம், ஸ்தூல சரீரம் பார்க்கப்படுகிறது, சூட்சும சரீரம் பார்க்கப்படுகிறது, எல்லா காரண சரீரம் பார்க்கப்படுகிறது. பார்க்கப்படுகிறதுன்னா உடனே கண்ணை இந்திரியம் மட்டுமல்ல கோச்சரம், மன கோச்சரம். மனதினால் அறியக்கூடிய விஷயங்களும் இந்திரியங்களினால் அறியக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடியதெல்லாம் நான் அல்ல. ஏன்னா அதெல்லாம் என்னால் அறியப்படுகின்ற பொருளாக.
அதனால நான்கிற அந்த வஸ்து சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னா திருஷ்ய